வணக்கம். ஜூன் 6ஆம் தேதி வந்துவிட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய காக்ரோச்சஸ்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காக்ரோச்சஸ்கள் போராட்டத்தில் குதித்து விட்டார்கள். இன்று காலை 8 மணி அளவு பாஸ்டன்ல இருந்து கிளம்பிய அபிஜித் தீப்கே டெல்லி வந்து விட்டார். டெல்லி வரும்போது ஏர்போர்ட்ல குவிந்த கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மீடியா கவரேஜ். இந்த இரண்டையுமே தாண்டி அபிஜித் தீப்கே வரும்போது அவர் கையில் இருந்த புத்தகத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை எழுதிய B.R. அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தகம். அங்க வந்த அனைத்து நபர்களுமே கைகளில் புத்தகங்களை ஏந்தி நின்றார்கள். காரணம், இந்த போராட்டம் கல்வியை சார்ந்து இருக்கிறது. இந்த போராட்டம் மாணவர்களுக்கான போராட்டம், இந்த போராட்டம் இளைஞர்களுக்கான போராட்டம், இந்த போராட்டம் நீட்டில் மறைந்த மாணவர்கள், இந்த போராட்டம் நீட், CBSE இது போன்ற பல்வேறு பரீட்சைகளில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள், பேப்பர் லீக்ஸ்களுக்கு எதிராக. மிக முக்கியமாக எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்காக இந்த போராட்டம் துவக்கப்படுகிறது. ஆனால் இதே இடத்தில் அரசாங்கம் ஒரு ட்விஸ்டை செய்துவிட்டது. அதாவது என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ, அபிஷேக் தீப்கே வந்த உடனே அவரை கைது செய்து விடுவார்கள், இந்த போராட்டத்தை நடத்த அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்று. அப்படி நடந்திருந்தால் அபிஜித் தீப்கேவுக்கு சாதகமாக இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் ஒரு இமோஷனலாக மாறி இருக்கும். இந்த விஷயத்தை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒப்படைத்தது. அதன் வழியாக டெல்லி போலீஸ் இந்த போராட்டத்திற்கான பர்மிஷனை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இதற்கு பின்புதான் சதி இருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே CJP பார்ட்டியை அல்ல இந்த மூவ்மெண்டை சப்போர்ட் செய்யக்கூடிய மாணவர்களாக இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. காரணம், குண்டர்கள் இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக உள்ள புகிற வாய்ப்புகள். இந்த போராட்டத்தில் குண்டர்கள் போய்விட்டால் அதை காரணம் காட்டி அபிஜித் தீப்கே, சோனம் பாக்சு, பிரகாஷ் ராஜ் அல்ல இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவரையும் கைது செய்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். நீங்க சுற்றி பார்த்தீர்கள்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பாருங்கள். CRPF, டெல்லி போலீஸ், ஆர்மியை இறக்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தர், பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் மற்றும் ஏர்போர்ட் அனைத்து இடங்களுமே ஒரு விதமான ஒரு கோட்டையாக மாற்றப்பட்டது. போராடுங்கள், ஆனால் அந்த போராட்டத்துடைய கண்ட்ரோல் அரசாங்கத்தின் கையில் தான் இருக்க போகிறது என்கிற அந்த விஷயம். இந்த அனைத்தையுமே கவனித்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய மெம்பர்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட் என்கிற ஒரு லிஸ்டை வெளிவிட்டிருந்தார். அதாவது எதை நீங்க செய்யணும், எதை நீங்க செய்யக்கூடாது. CJP, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி has appealed to the people first, if people please bring tricolor. நீங்க வரும்போது தயவு செய்து உங்கள் கையில் தேசிய கொடியை மட்டும் எடுத்து வாருங்கள். BJP, காங்கிரஸ், அரசியல் கட்சிகளுடைய கொடி அங்க வரக்கூடாது, வெறும் தேசிய கொடி மட்டும் தான். நீங்க வரும்போது உங்கள் கையில் புத்தகம் இருக்க வேண்டும். நான் காட்டிய அந்த காட்சி, அபிஜித் தீப்கே ஏர்போர்ட்ல இருந்து உள்ள வரும்போது அவர் கையில் எப்படி புத்தகம் இருந்ததோ அதே போன்ற புத்தகம் ஒவ்வொரு நபர் கையிலும் இருக்க வேண்டும். பிகாஸ் இந்த போராட்டம் எஜுகேஷன், கல்வியை சார்ந்திருக்கிறது. அதனால் புத்தகம் இந்த போராட்டத்திற்கான ஒரு சிம்பலாக மாற வேண்டும், ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்கிற அந்த விஷயம். இதை தாண்டி ஒவ்வொரு நபரும், எல்லார் நபர் கையில் மொபைல் போன் இருக்கு. நீங்க உள்ள என்டர் ஆனதுல இருந்து வெளியே போகும் வரை அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு நபருமே ரெக்கார்ட் செய்ய வேண்டும். காரணம், நான் தொடக்கத்திலே கூறியபடி குண்டர்கள் நுழைவார்கள், அங்க அசம்பாவிதங்கள் நடக்க பல வாய்ப்புகள் இருக்கு. அவர்களை இழிவுபடுத்துவதற்காக, இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக ஏராளமான சதி திட்டங்களை பிளான் செய்வார்கள். அதனால் நீங்க வீடியோவை பதிவிடுங்க. ஒவ்வொரு நபரும் அந்த வீடியோவை கவர் செய்யுங்கள். மீடியாவை நம்பக்கூடாது, நம்மளே அந்த வீடியோவை பதிவிட. அடுத்தபடியாக ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், அதாவது இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக யாரெல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அவர்களை நீங்க போலீஸுக்கு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் ட்ரோலர்ஸ்கள் வருவார்கள், உங்களை அலக்களிப்பார்கள்,
ப்ரொவோக் செய்வார்கள். நீங்க அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான ப்ரொவோகேஷனுக்கும் நீங்க ரியாக்ட் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக special instruction in the guideline is that the since it is very hot in Delhi, come wearing sunscreen. Keep water to yourself hydrated. வெயில் காலம், கடுமையான வெயில் போட்டுக்கொண்டு இருக்கிறது. இதனால் வரக்கூடிய மாணவர்கள், வளர்க்கூடிய இளைஞர்கள் சன்ஸ்கிரீன் மற்றும் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறித்து முன்பு சிறிய கோரிக்கை உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்க்க வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். இதை தாண்டி if any fellow protesters uncomfortable, help them. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ்கள் மயக்கம் அடைகிறது, இல்லை அவர்களுக்கு உடல்நிலை சரியாக இல்லை, அப்போ உடனடியாக அவர்களுக்கு நீங்க உதவ வேண்டும். இது நீங்க செய்ய வேண்டிய விஷயம். என்னெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, வாட் ஆல் யூ ஷுட் டோன்ட் டூ, அதற்கான ஒரு பட்டியலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்னது? இஃப் பாசிபிள் do not come to the protest alone. நீங்க தனிச்சையாக மற்றும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள். ஏன்னா காக்ரோச்சஸ்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போதுதான் அவர்களை அழிப்பது கடினம். தனிச்சையாக ஒரே ஒரு ஒற்றை காக்ரோச்சை நீங்க பார்த்தீர்கள், அப்படியே காலில் கிடக்கூடிய செருப்பு எடுத்து நீங்க அப்படியே அடிச்சு நசிக்க விடுவீர்கள். ஆனால் கூட்டம் கூட்டமாக வரும்போது எத்தனை காக்ரோச்சை உங்களால் கொள்ள முடியும்? ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்துல இருந்து காக்ரோச் கிளம்பும். அந்த காக்ரோச் தன்னுடைய வேலையை பார்த்து விடும். அதனால் வரும்போது கூட்டம் கூட்டமாக வாருங்கள். ரெண்டாவது, நீங்க வரும்போது பூக்களை எடுத்து வாருங்கள். ஆனால் பூக்களை எரியக்கூடாது. அருகே இருக்கக்கூடிய போலீசார்கள், அருகே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர்கள், அவர்களுக்கு அன்பளிப்பாக இந்த பூக்களை கொடுங்கள். காரணம், அவர்கள் இந்த புரொட்டஸ்டை பாதுகாப்பதற்கான அந்த வேலையை பார்க்கிறார்கள். இது மிக முக்கியமானது. மூன்றாவது, நீங்க பார்த்தீர்கள்னா, do not argue, fight with trollers or people trying to spoil the atmosphere. கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலையுமே இந்த போராட்டத்தை சீர்குலைக்க முன்வரக்கூடிய நபர்களிடம் நீங்க பேசவே கூடாது. ட்ரோலர்ஸ்களை பார்த்து நீங்க ரியாக்ட் செய்யக்கூடாது. எந்த விதமான ப்ரொவோகேஷனுக்கும் நீங்க ஆளாக கூடாது என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி கடைசியாக சிஜேபி clearly stated that there should be no violence. ஏன்னா நீங்க பார்த்தீர்கள்னா 2-3 நாட்களாக ஒரு சில சோஷியல் மீடியா வழியாக வரக்கூடிய வீடியோ, நீங்க வரும்போது கம்பு, கட்டை, பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, அப்படி தப்பி தவறி அபிஜித் தீப்கேவை கைது செய்தார்கள்னா இதெல்லாம் நமக்கு பயன்படும். அதாவது சிஜேபி மிக தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னது? CJP has clearly stated that there should be no violence, vandalization or provocation of any kind. 2-3 நாட்களாக நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில வீடியோ வழியாக ஒரு சில இளைஞர்கள் நீங்க வரும்போது கம்பு, கட்டை, பெப்பர் ஸ்ப்ரே, பாட்டில்கள் இதெல்லாம் எடுத்து வாருங்கள், அபிஜித் தீப்கேவை கைது செய்த அடுத்த நிமிடமே இதெல்லாம் நமக்கு பயன்படும் என்று. அதாவது இது போன்ற எலிமெண்ட்ஸ்கள் இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காகவே களமிறங்கியது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. அதற்காகவே சிஜேபி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இது அமைதி போராட்டம். எந்த விதத்திலையுமே எந்த விதமான வயலேஷனும் நாம் செய்யக்கூடாது. எவ்வளவு ப்ரொவோகேஷன் நடந்தாலும், எவ்வளவு அத்துமீறல்கள் நடந்தாலும் நாம் அமைதியாக தான் இருக்க வேண்டும். காந்தி, அம்பேத்கர் அந்த வழிமுறையை தான் நாம் கைப்பற்ற வேண்டும். இல்லையே எந்த விதத்திலுமே வயலன்ஸ் நடக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எடுத்து வைத்து இப்போ போராட்டம் தொடங்கி இருக்கிறது. ரெண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்னா அபிஜித் தீப்கே சிஜேபிக்கு டெல்லி போலீஸ் பெர்மிஷனை கொடுத்து விட்டார்கள். இந்த பெர்மிஷன் நீங்க போய் போராடலாம் என்று. இதற்கான ரெப்ளிகேஷன் 2 விதமாக இருக்கும். ஒன்று, அந்த போராட்டத்தில் வெளிவரக்கூடிய அந்த விஷயங்களை எந்த அளவில் ஜென்சி அங்க கூட போறார்கள், இதை அவர்கள் கேட் செய்வார்கள், அதாவது அரசாங்கம் கேட் செய்யும். 2வது,
இந்த பப்ளிக் ரியாக்ஷனை விட்டு பிடிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த பெர்மிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். இந்த புரொட்டஸ்டை பற்றின நிமிடத்திற்கு நிமிடம் என்னெல்லாம் நடக்கிறதோ அனைத்தையுமே நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இந்த வீடியோ வழியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நானும் ஒரு காக்ரோச் தான். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.